வணக்கம் அன்பு நேயர்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா BSMSD அஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, மிதுனம் ராசி அன்பர்களுடைய 2026 சனிப்பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா, மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிபதியாக புதனை கொண்டவர்கள். புதன் ஒரு இடத்துல இருந்தாலே அவங்க நிறைந்த அறிவு பெற்றவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா செல்ல பிள்ளைகள், சூரியன் சந்திரனுடைய செல்ல பிள்ளைகள் மிதுனராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, 10ல் சனி பகவான் வருகிறார். இது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். கர்மஸ்தானம்னே பயந்துக்க வேண்டாம். அதாவது கர்மம் என்பது செயல், அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய செயல். அதாவது நீங்கள் வேலையும் சொல்லலாம், செயலையும் சொல்லலாம், ஆரோக்கியத்தையும் சொல்லலாம். அப்போ இந்த காலங்களில் உங்களுடைய செயல் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கும், மாணவர்கள் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், ஆண்களுக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது தொழில் எப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் அதிக ஏற்கனவே தொழில் பண்ணவங்களுக்கு, ஆல்ரெடி தொழில் பண்ணி நஷ்டமாக இருந்தவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். புதுசாக தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடாது. புதிதாக தொழில் செய்பவர்கள் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது. இருக்கிற அமௌண்ட்டில் கொஞ்சம் ஒரு 50,000 வச்சுருந்தீங்கன்னா அதில் 20,000 போட்டுட்டு அப்படி மெதுவாக தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணால் இந்த நேரங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். அதனால் கவனமாக தொழில் பண்ணவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ லாபமாக இருக்கும். புதிதாக தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்காமல் தொழில் பண்ணினால் நன்றாக இருக்கும். அதிக முதலீடு குறைத்து கொண்டு குறைந்த முதலீடு போட்டு அதிக லாபம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலையை, நல்ல ஒரு தொழிலை தொடங்கி கொள்ள வேண்டும். அதாவது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, வண்டி வாகனங்களில் இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெற்றோருடைய உடல்நிலையில் ஆல்ரெடி நீங்கள் கவனமாக தான் இருப்பீங்க, இப்போயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெற்றோருடைய உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தாய் தந்தையர்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தன்னுடைய பிள்ளைகளுடைய, கணவன் மனைவியாக இருந்தால் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களை கவனமாக கொண்டு சேர்ந்துக்கணும். பொதுவாக காலங்கள் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொன்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கடன் வாங்காமல் நம்ம பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். வேலைக்கு போகிற இடத்துல இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் விலகி வரேன்னு நினச்சா அது பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி இருந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட சின்ன சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கும். அதனால் வெறுத்து போய் நான் வேணாம் அப்படின்னு கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லது. சில இடத்துல அந்த பயன்படுத்திக்கிட்டால் தான் வெற்றி பெற முடியும். அந்த இடத்துல அப்படி போனால் நம்ம அனுசரித்து இருந்துட்டு நம்ம வெற்றி பெற்ற முடியும் அப்படிங்கிறத தன்மையை புரிஞ்சுக்க நிறைய அனுபவம் பெற்றிருக்கீங்க. அந்த அனுபவத்தில் நீ வச்சு வாழ போகிறீங்க. மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக இருக்கும். இவ்வளோ நாள் மறதி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருந்திருக்கும். இனி அப்படி கிடையாது. நல்லா படிப்பீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. சரி, இப்போ பார்த்தோம்னா பெரியோர்கள், அதாவது இப்போ வேலையில் இல்லை, தொழில் பண்ணல அப்படின்னு கொஞ்சம் வயதில் மூத்தவர்களாக இருப்பாங்கள்ல, ஏஜ் டிப்ரெஷன், அவங்கெல்லாம் பார்த்தோம்னா சமூக சேவைகள் செய்யலாம். அதுவும் முடியலன்னா கோயில்களுக்கு போகலாம். போயிட்டு அங்கே வழிபட்டு வந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்குன்னா சுறுசுறுப்பாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. தொழில் பண்ணுறவங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, மாணவர்களும் சரி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆண்கள் உடல்நலனில் கவனம் தேவை. பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் உங்களுக்கு நண்பர்களால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை தட்டி நல்லா இது பண்ணுவாங்க. உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்களோட உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், அருகில் வீட்டுக்காரர்கள் எல்லாமே ஒரு நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா நிச்சயம், தொழிலாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு செயலாக இருக்கட்டும், அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க உங்களை உத்வேகப்படுத்துவார்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் பெண்கள் கொஞ்சம் அவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவருடைய கணவன்மார்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இவர்களும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், கணவன்மார்களுடைய உடல்நிலை கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக அவங்க பார்த்துக்கணும். பிள்ளைகள்கிட்ட தான் அவங்க படிப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வச்சுக்கணும். தொழில் பண்ணுறவங்க சொல்லியாச்சு, வேலையில் இருக்கவங்க சொல்லியாச்சு, மாணவர்களுக்கு சொல்லியாச்சு, அடுத்து வீட்டில் வயதானவர்களுக்கும் சொல்லியாச்சு. இன்னும் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். வீண்
விதண்டவாதங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சொத்து பிரச்சனைகள் இருந்தால், உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தால் சுமூகமாயும் அமையும். ஆல்ரெடி சொத்து பிரச்சனை இருக்குது, அண்ணந்தம்பிகளை சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. சுமூகமாக பேசி ஒற்றுமைக்கான வழியும் இருக்கும். திருமணம் ஆகலைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு நிச்சயம் திருமணமாகும். குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். ரொம்ப நாள் எனக்கு கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும். குழந்தைகள் வருத்தப்படுறவங்களுக்கும் அழகிய குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதனால் அருகில் உள்ள இந்த அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சியில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு வந்தால் நல்ல ஒரு ஆரோக்கியம். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து வாராகி அம்மனுடைய வழிபாடுகளை வைத்துக்கொள்ளலாம். வாராகி அம்மனை வழிபடலாம். அடுத்து வந்து ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு வரலாம். அரச மரத்துக்கு கீழ் உள்ள விநாயகரை வழிபட்டு வரலாம். சித்தர்களை வழிபட்டு வரலாம். குலதெய்வங்களை வழிபட்டு வரலாம். பசு மாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து வரலாம். முன்னோர்களை வழிபட்டு வரலாம். முன்னோர்களுடைய அமாவாசை செய்யக்கூடிய பூஜையை விடாமல் செய்யணும், கரெக்டாக செஞ்சிடணும். அமாவாசை என்று செய்யக்கூடிய பூஜைகளை கரெக்டாக செய்யணும். அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள்லாம் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணோம், அமாவாசை என்று முன்னோர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு வச்சுக்கணும்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் அடியனிடம் ஜோதிட பார்க்க விருப்பப்படுறவங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க அடியனுடைய செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்க. வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9791295433 97 91 29 54 33 நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிட்டு என்ன பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு கூகுள் பேமெண்ட் ஃபோனில் கேட்டுக்கலாம். அடுத்து இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ராசிகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோதிடர் கருகருப்பை யூடியூப் சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.